சங்கரன் கோவில் அருகே பள்ளி நிர்வாகத்தினர் வாங்கிய வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்தாததால் பள்ளிக்கு சீல் வைக்க சென்ற அதிகாரிகளுக்கு மாணவர்கள் தற்கொலை மிரட்டல் விடுத்து எதிர்ப்பு காட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தனியார் பள்ளி விவகாரம் கையை மீறி போனது எப்படி? பள்ளிக்கு சீல் வைக்க வந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்த மாணவர்கள் செய்த விபரீத செயலின் பகீர் காட்சிகள்தான் இது. பள்ளி நிர்வாகம் வாங்கிய கடனை கட்ட தவறியதால் நீதிமன்றம் ஆணையோடு சீல் வைக்க வந்த அதிகாரிகளுக்கு ட்விஸ்ட் கொடுத்துள்ளனர். போலீசாருக்கும் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பை கிளப்பிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தென்காசி மாவட்டம் பெரியசாமியாபுரத்தில் உள்ள ஸ்ரீ பாரத் கண்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 300க்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் நிர்வாகியான கோபாலகிருஷ்ணன் தனியார் வங்கியில் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த தவறியதாக தெரிகிறது. இது தொடர்பாக வங்கி சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் பலகட்ட விசாரணைக்கு பின் பள்ளியை சீல் வைத்து ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து வங்கி அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற உத்தரவின் ஆணையுடன் பள்ளிக்கு சீல் வைக்க சென்றனர். அப்போது பள்ளி நிர்வாகத்தினர், மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் அதிகாரிகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது காவல்துறையினர் பள்ளி தரப்பு வழக்கறிஞரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் நீதிமன்ற அலுவலர்கள் பள்ளியை பூட்டி சீல் வைக்க முயன்றனர். அப்போது மாணவ மாணவியர் தடுப்பை மீறி பள்ளிக்குள் நுழைந்து மாடியில் ஏறி அதிகாரிகளுக்கு தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். இதற்கிடையே போலீசாருக்கும் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் நிலைமை மிகவும் மோசமடைந்ததை தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நீதிமன்ற ஊழியர்கள் சீல் வைக்காமல் புறப்பட்டு சென்றனர். இச்சம்பவம் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.